கொண்ட நமது உடன் பிறந்தவர் சேவியர் குமார் அவர்களுக்கு அண்ணன் சுடர் வணக்கமும் மலர் வணக்கமும் செய்கிறார். என்னை போலவே என் மண்ணையும் மக்களையும் நேசித்து அவர்களின் உயர்வுக்காக, மேம்பாட்டிற்காக, எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்விற்காக போராட்ட களத்திற்கு வந்த என் ஆருயிர் தம்பி சேவியர் குமார் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பது மிகுந்த மனவலியையும் வேதனையும் தருகிறது. ஆனாலும் வழிதோய்ந்த, காயம் மிகுந்த, வேதனைகள் நிறைந்த மொழி எடுத்து என் தம்பி சேவியர் குமார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை செலுத்துகிறேன். என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற என் தாய் தமிழ் உறவுகளே, என்னிலும் இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். நாம் நம்முடைய பாட்டனார் சாதிய இழிவு, தீண்டாமை கொடுமைக்கு எதிராக மாபெரும் புரட்சியை பற்ற வைத்த பெரும் நெருப்பு வைகுந்தர் உளவிய மண்ணில் அதைப் போல நம்முடைய தாத்தாக்கள் உப்புக்கல்லு இனிக்கும் என்றால் உனக்கெங்கே மதி போச்சு, செத்த பின்னே சொர்க்கம் என்றால் இப்பிறவி என்னாச்சு என்ற புரட்சி மொழியை இந்த மண்ணிலே விதைத்த மகத்தான தலைவன் தாத்தா ஜீவானந்தம் உளவிய மண்ணில் எல்லை பிரிப்பில் என்னுடைய தாய் நிலம் இன்னொரு இனத்திற்கு சொந்தமாகிவிடக்கூடாது என்பதற்காக இறுதி வரை உறுதியாக நின்று போராடி தமிழகத்தோடு இந்த குமரி மண்ணை இணைத்த பெருமகனார் மார்சல் நேசமணி அவர்கள் உளவிய மண்ணில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அந்தந்த காலகட்டங்களில் நம் இன மக்கள் எதிர்கொண்ட சிக்கல்களுக்கு அவர்கள் முகம் கொடுத்து போராடினர். அவர்கள் வழி வழியே வருகிற நாம் இன்று நமது இன மக்கள் எதிர்கொள்ளுகிற சிக்கல்களுக்கு முகம் கொடுத்து களத்தில் இணைக்கிறோம். அது இத்தனை ஆண்டுகள் கடந்தும் எந்த மாற்றத்தையும் நாம் சந்திக்கவில்லை என்பதால் வரலாற்று பெருந்துயரம் கொண்டு ஏன் தமிழர்கள் பேசியது போல இதுவரை இப்படி ஒரு தலைப்பை தமிழர் நீளம் ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பார்த்திருக்கிறது. பூமியே நம் சாமி என்று. எதற்காக கன்னியாகுமரியில் இந்த தலைப்பை வைத்து பேச வேண்டிய தேவை வந்தது என்றால் அதற்கு காரணங்கள் பல இருக்கிறது.
என் அருமை பெற்றோர்களே, என் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகளே, நாம் வணங்குகிற சாமியை காப்பாற்ற இந்த நாட்டில் அரசியல் செய்ய எண்ணற்ற கட்சிகள் இருக்கிறது. நாம் வாழுகிற பூமியை காப்பாற்ற இந்திய பெருநிலத்தில் ஒரே ஒரு கட்சி தான் இருக்கிறது. அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நீங்கள் சாதி பார்க்கிறீர்கள், நாங்கள் அதை கடந்து எதையாவது சாதிக்க பார்க்கிறோம். நீங்கள் எங்களை மனமாக பார்க்கிறீர்கள், நாங்கள் அதை கடந்து மனிதத்தை பார்க்கிறோம். உலகில் எப்படி பார்த்தாலும் புனிதமானது மனிதம்தான். அதனால் இதுவரை அரசியல் செய்த தலைவர்களோடு இயக்கங்களோடு எங்களை ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்க புரட்சியாளர்கள் அம்பேத்கர் கற்பித்ததை திரும்ப ஒரு முறை என் தமிழர்களுக்கு எடுத்துச் சொல்ல நான் கடமைப்பட்டவன். தான் வாழ்கிற நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற மதமே பெரிதென்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களையா, இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை யாரும் தடுக்க முடியாது என்று அவர் நமக்கு கற்பித்ததை தமிழ் இளம் தலைமுறையினர் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, அருமை தம்பி தங்கைகளே, சாதி மதம் கடவுள் உணர்ச்சி என்பதால் வெறும் மனிதனுக்கு மட்டுமானது. ஆனால் அரசியல் என்பது உலகில் எல்லா உயிர்களுக்கும் அரசியல் என்பது தன்னலமற்று உலக உயிர்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு புனிதமான அமைப்பு. அதில் அற்ப மனிதனுக்கு மட்டுமேயான சாதி மதம் கடவுள் உணர்ச்சி கலக்கவே கூடாது. ஒன்றை நீங்கள் உங்கள் ஆழ்மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திப்பவன் ஒருபோதும் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். நீ சான்று வேணா எடுத்துக்க. மக்களை பற்றி சிந்திப்பவனுக்கு சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திக்க நேரமும் இருக்காது, தேவையும் இருக்காது. இறைவனை தரிசிக்கிற அந்த நேரத்தில் ஒரு ஏழை மகனை, ஒரு ஏழை தாயை தரிசித்து அவளுக்கு தேவை எதுவோ அதை நிறைவேற்றுவதை ஆக சிறந்த இறைப்பணி என்பதை எதிலும் இளைய என் தம்பிதைகள் புரிந்து கொள்ளுங்கள். உணவிடுபவன் அவன்தான் உலகத்தில் தலை சிறந்த. உன் கோயில்ல நீரை செய்யணும், பொங்கல் படைக்கணும், பூஜைக்கு தேங்காய் கொடுக்கணும், வாழைப்பழம் கொடுக்கணும், நான் தான் கொடுக்கணும், இவன் தான் கொடுக்கணும். நல்லா கவனிச்சுக்கணும். பூமியின் தாயின் சாமி என்று சொல்வதெல்லாம் வேடிக்கையான சொற்களை வந்தார்களே. நாம் பூமி தாயின் பிள்ளைகள். 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சூரியனில் ஏற்பட்ட பெருவழிப்பில் பிறந்த பிள்ளைகள் தான் இத்தனை கோடி. அதில் ஒன்று பூமி. மற்ற கோள்களில் உயிரினங்கள் தோன்ற வாய்ப்பில்லை. காரணம் நீர். சூரியனின் வெடித்து சிதறிய இந்த பூமி நாளடைவில் காலப்போக்கில் மேல்மட்டம் குளிர்ந்து 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 நீர் உண்டாகுது. H2O, ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஹைட்ரஜன் 2 விழுக்காடு, ஆக்சிஜன் 1 விழுக்காடு. நேர்மாறாக ஆக்சிஜன் 2 விழுக்காடு, ஹைட்ரஜன் 1 விழுக்காடு. தண்ணி இல்லை. இயற்கை விதி. நீர் உண்டாகுது. நீரிலே ஒரு செல் உயிரினம் அபிவா உண்டாகுது. அந்த ஒரு செல் உயிரினத்தில் இருந்துதான் உலகில் இவ்வளவு உயிர் பெருக்கம் என்பதை கற்றிருந்த இளம் தலைமுறையினர் நன்கு அறிவிக்க. இந்த பூமி ஒரு மண் என்று நினைப்பது தவறு. மண் அல்ல, நம் தாய் மடி என்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய அண்ணன் ஈழத்து பாறை எத்தனை துறை. என் அன்பான மக்களே, உங்கள் தாயகத்தை பேரிட்டுக் கொண்டு ஏனென்றால் உங்களை பெற்ற தாய் சுமாரதான் உங்களை தேவைக்கு வந்தார்.
தாயின் கதவை நீங்க முதன்முதலாக காலை எடுத்து அவள் நெஞ்சிருந்தார். அன்னை மடியிலிருந்து நீங்கள் இறங்கி முதலில் வைத்தது அவள் நெஞ்சிருந்தார். இறந்தவர்கள் புதைந்தோர் எரிந்தோர் அவள் மடியிருந்தார். அன்பான மக்களே, உங்கள் தாயகத்தை பேரன்பு காத்திருக்கிறது. நீங்கள் நிலத்தை இழந்தீர்கள் என்றால் வளத்தை இழப்பீர்கள். வளத்தை இழந்தீர்கள் என்றால் இனத்தை இழப்பீர்கள். எனவே அன்பான மக்கள்